ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் என் அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று ஒரு மிகவும் அற்புதமானவும் உணர்ச்சிகரமான கதையை தான் உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த கதையின் நாயகன் பேர் தான் ராகவ். ராகவனுக்கு இப்போது கிட்டத்தட்ட 32 வயது நிரம்பிவிட்டது. நல்ல உயரம், கவர்ச்சியான தோற்றம் கொண்ட ஒரு இளைஞன். சூப்பரான இருப்பான். ஆள் கட்டுமஸ்தான் ஆள். சில நாட்கள் முன்பு தான் ராகவன் சென்னை பயணம் செய்யும் போது பேருந்தில் அமர்ந்திருந்தான். ஒரு 5 மணி இருக்கும். ராகவன் ஜன்னல் வழியை வெளியே பார்த்து கொண்டிருந்தான். தன் பார்வை உள்ளே திரும்பி விட்டது. அப்போது எதிர்ப்பு இருக்கையில் இருக்கும் ஒரு அழகிய தேவதை தோட்டத்தில் நடுத்தர வயது பெண்மணி அமர்ந்திருந்தாள். ராகவன் கண்ணிலே கற்பழிக்க ஆரம்பித்து விட்டான். அந்த பெண்மணியின் பெயர் தான் வர்ஷா என்று பின்னர் தெரிய வந்தது. வர்ஷா மெல்லிய பட்டு சேலை அணிந்திருந்தாள். அவரது பிளவுஸ் அழகாகவும் இருந்தது. அவரது கிட்டத்தட்ட 38 வயசு இருக்கும். மாநிறம், அழகான கழுத்தில் தாலி, நடுத்தர உயரம், பெரிய கண்கள், பார்ப்பதற்கு ஈர்க்கும் வகையில் இருந்தாள் வர்ஷா. அவரது உடற்பயிற்சி மிக சிறப்பாக இருந்தது. ராகவன் அவரை ரசித்தபடி பார்த்து கொண்டிருந்தான். ராகவன் பார்ப்பதை வர்ஷாவும் உணர்ந்தாள். ஆனால் வர்ஷா எந்த கோபமும் காட்டவில்லை. மாறாக ராகவன் ரசிப்பதை வர்ஷாவும் ரசித்து கொண்டே இருந்தார். பேருந்து நிறுத்தத்தில் இறங்கும்போது ராகவன் வர்ஷாவை பார்த்து புன்னகைத்தார். வர்ஷா ராகவனை பார்த்து இதமாக புன்னகை தெரிந்தது. பின்னர் ராகவன் அருகில் இருந்த ஒரு சிறிய உணவகத்தில் சென்றார். வர்ஷா மதிய உணவகத்தில் ராகவனுக்கு முன்பாக வந்து சேர்ந்தார். இருவரும் மீண்டும் பார்த்து புன்னகைத்தனர். பேசலாம் என்ற முடிவுக்கு வந்தான். இருவரும் ஒரு டேபிளில் அமர்ந்திருந்தார்கள். ராகவன் சர்வரிடம் 2 டீ ஆர்டர் செய்தான். சர்வர் 3 டீயை கொண்டு வந்து கொடுத்து விட்டான். ராகவன் தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டான். வர்ஷா தான் சென்னையில் செல்வதாகவும் கூறினான். டீயை அருந்திய பிறகு சில பொருட்கள் வாங்குவதற்காக இருவரும் சேர்ந்து கடைக்கு வீதிக்கு சென்றார்கள். நடக்கும்போது வர்ஷா வேண்டுமென்றே ராகவனை மெதுவாக இடித்து தள்ளிட்டான். அந்த இடிப்பை தற்செயலாக அல்லது என்பது ராகவனுக்கு புரிந்துவிட்டது. வர்ஷா ராகவனுக்கு சில பொருட்கள் பேரம் பேசி வாங்கி கொடுத்து விட்டார். அவ்வப்போது ராகவனை தொட்டு பேச ஆரம்பித்து விட்டாள் வர்ஷா. வர்ஷாவுக்கு சில துணிமணிகளை வாங்கி வேண்டும் என்று சொன்னார்கள். ராகவனும் உடன் சென்றுவிட்டு துணிமணிகள் வாங்கி கொடுப்பதற்கு சென்று விட்டான். அப்போது வர்ஷா உள்ளாடைகள் வாங்கினார். அந்த கடைக்காரரிடம் அந்த அளவு வர்ஷாவுக்கு சொல்லினார். அந்த அளவு ராகவனும் மறைமுகமாக உணர்த்தி விட்டார் என்பது ராகவனுக்கு தெளிவாக தெரிந்துவிட்டது. எல்லா பொருட்களையும் வாங்க முடிந்த பிறகு இருவரும் பேருந்து நிலையத்துக்கு வந்து சேர்ந்து விட்டார்கள். ராகவன் மீண்டும் பேச்சை தொடங்கிவிட்டான். உங்கள் வீடு எங்கே இருக்கிறது என்று ராகவன் கேட்டார். வர்ஷா கோயம்புத்தூர் அருகில் உள்ள ஒரு ஊரில்தான் இருக்கிறது. இந்த ரூட் பேருந்து அங்கு செல்லும் என்று பதிலளித்து விட்டாள் வர்ஷா. ராகவன் வர்ஷாவிடம் செல்போன் எண்ணை வாங்கிவிட்டார். நம்ம வாட்ஸ்அப்பில் வீடியோ கால் பண்ணலாம் என்று சொல்லிவிட்டான். வர்ஷா ராகவனை தன் வீட்டுக்கு வரவும் என்று அழைத்து விட்டாள். இந்த காலத்தில் பொண்ணுங்க தான் இவ்வளோ ஸ்பீடாக இருக்கிறப்பா சாமி. அடுத்த நாள் மாலை ராகவன் வர்ஷாவின் வீட்டுக்கு முகவரி தெரிந்து கொண்டு தேடி சென்று விட்டான். சிறிய வீடு. வர்ஷா பொருந்தாத கணவர் ஒருவர் குடிகாரனாக இருந்தார். அந்த கணவர் எப்போதும் சரக்கிலே தான் இருப்பான். அவர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 8 வயது நிரம்பிய ஒரு மகன் இருக்கிறான். வீட்டிற்கு நுழைந்த சிறிது நேரத்திலேயே வர்ஷா ராகவனுக்கு சூடான காஃபி ஒன்று தயாரித்து எடுத்து வந்து கொடுத்து விட்டாள். புறப்படும் நேரத்தில் வர்ஷா முன்னால் பேச்சு தொடங்கிவிட்டாள். நாளை நான் சென்னை போகலான்னு இருக்கேன் என்று வர்ஷா கூறினாள். ராகவன் உடனே எனக்கும் திருப்பூரில் கொஞ்சம் வேலை இருக்குது. நானும் முடிச்சுட்டு அதே இடத்துல சென்னைக்கு வரலான்னு இருக்கேன். ஒரு இடத்துல நம்ம 2 பேரும் சேர்ந்து சந்திக்கலாமா? நேரம் கொடுத்த என்னோட வரீங்களா என்று வர்ஷா கண்களில் நேருக்கு பார்த்த மாதிரி கேட்டது. அந்த அர்த்தம் வர்ஷாவுக்கு நன்றாகவே புரிந்துவிட்டது. வர்ஷா சிரிப்புடன் தலையசைத்துட்டு சம்மதம் தெரிவித்து விட்டாள். மறுநாள் திருப்பூர் அருகில் உள்ள இடத்திற்கு செல்லும் பேருந்தில் ராகவனும் வர்ஷாவும் அமர்ந்திருந்தார்கள். பயணத்தில் அழகை ரசித்தபடி வர்ஷா நீண்ட கூந்தலில் மெதுவாக பறந்து விரிந்து அதில் மல்லிகை பூ வாசம் மணமணக்கு இருந்துச்சு. மிதமாக இனிமையான சென்ட் வாசனை ராகவன் ரொம்பவே சிவந்தது. அந்த ஒரு சென்ட் வாசனை அப்படி இருக்கும் 2 பேருக்கும். வர்ஷா நீலம் பச்சை கலந்த அழகிய சில்க் சேலையை அணிந்திருந்தாள். அவ்வளோ சூப்பரான ஒரு சேலை அது. அதற்கு ஏற்ற மேட்சிங் ப்ளவுஸு, தலைமுடி அழகான பின்னி வச்சிருந்தாள். அடிக்கடி வர்ஷா ராகவன் மீது சாய்ந்து கொண்டிருந்தாள். டச்சிங். பேருந்து ஊருக்குள் நுழைந்த போது இருவரும் வழியிலே இறங்கி கொண்டனர். நேராக ராகவன் நன்றாக தெரிந்த ஒரு சிறிய லாட்ஜில் ஓயோ ரூமில் எடுத்து அங்கு தங்கலான்னு சொல்லிட்டு முடிவு செய்தார்கள். மதிய உணவு ஆர்டர் செய்தார்கள். உணவு வந்ததும் இருவரும் சேர்ந்து சாப்பிட ஆரம்பித்து விட்டார்கள். சாப்பிட்ட பின் ராகவன் தனது வழக்கமான நேரடியான பாணியில் கேட்க ஆரம்பித்து விட்டான். வர்ஷா, உன் கணவர் உங்களுடன் அடிக்கடி மகிழ்ச்சியாக இருக்காரா இல்லையா? நைட்டானா? நீயே சொல்லு, எனக்கு தெரியாது. நீ பார்த்தா அவ்வளோ, ஏன்னா அவன் குடிகாரனாக இருக்க, எப்படி மகிழ்ச்சியாக இருப்பான்? அவர் எப்போதும் சரக்கில் தான் மூழ்கி இருக்கான் என்று சொல்கிறீர்களே என்று ராகவன் திறந்த மனதுடன் கேட்க ஆரம்பித்து விட்டான். வர்ஷா இயக்கத்துடன் சிரித்தார். என் சொந்த ஊர் திருச்சியில் அருகிலுள்ள வேலைக்கு தான் சென்னைக்கு வந்திருக்கேன். என் கணவரின் ஊர் காஞ்சிபுரம் தான். நாங்கள் இருவரும் திருமணம் செய்து கொண்டோம். எங்களுக்கு ஒரு மகனும் மட்டும்தான் இருக்கான். ஆனால் என் கணவர் எப்போவுமே சரக்கு அடிமையாயிட்டான். இப்போதெல்லாம் அவருக்கு என்னிடம் எந்த ஆர்வமும் இல்லவே இல்லை. குழந்தைகள் பிறப்பதற்கு முன்பு கூட 8 நிமிடம் மேல் அவர் நேரம் எடுப்பதே இல்லை. எல்லாவற்றையும் வேகமாக முடித்துவிட்டு சென்று விடுவான். எப்படியோ அவருடன் வாழ்ந்து 2 குழந்தைகள் பெற்றுவிட்டேன். குழந்தைகள் பிறந்த பிறகு இப்போது என்னை அவர் கண்டுகொள்கிறதே இல்லை.
என்னை தொடுவதும் கூட இல்லை. எனக்காக தாம்பத்திய வாழ்க்கை முழுமையாக அனுபவிக்க வேண்டும் என்று ரொம்ப ஆசை இருக்கிறது என்று வர்ஷா சொல்லிக்கொண்டு ராகவன் மீது சாய்ந்து கொண்டு அழுக ஆரம்பித்து விட்டாள். வர்ஷா இப்படி திறந்த மனதுடன் பகிர்ந்து கொண்டது இனி நேரத்தை வீணடிக்கவே வேண்டாம், சீக்கிரம் தொடங்குங்கள் என்று சொல்லி மனதுக்குள்ளே சொல்ல ஆரம்பிவிட்டான் ராகவன். அதன் பிறகு இருவரும் லாட்ஜுக்கு வந்த காரணத்தை நிறைவேற்றிவிட்டு மகிழ்ச்சியாக இருக்க ஆரம்பித்து விட்டார்கள். அன்று ராகவன் வர்ஷாவுடன் பலமுறை உற்சாகமாக நேருக்கு நேர தருணங்கள் அனுபவித்து கொண்டே இருந்தான். விடிய வீட்டிற்கு திரும்பிய பிறகு ராகவன் வர்ஷாவுக்கு முன்பை விட அதிகமான செல்போனில் பேச ஆரம்பித்து விட்டார்கள். வர்ஷாவுக்கு தினமும் ராகவனுக்கு நெருக்கமான தருணங்கள் அனுபவிக்க வேண்டிய என்ற எண்ணம் வலுத்து கொண்டே இருந்தது. ஏன்னா நீ ஓய்வு பண்ணது இன்னும் மறக்கவே இல்லை வர்ஷா. அதற்காக வர்ஷா தன் கணவரிடம் ஒரு தனியார் நிறுவனத்தில் வீட்டு வேலை கிடைத்திருக்கிறது என்று போய் சொல்ல ஆரம்பித்து விட்டாள். வர்ஷா தன் கணவரை ஏமாற்றி நான் இனி வேலைக்கு செல்கிறேன் என்று சொல்லிவிட்டு ராகுலுடன் தினமும் நெருக்கமான தருணங்கள் அனுபவிக்க மகிழ்ச்சியாக டெய்லி ரூம் போட்டு 2 பேரும் சந்தோஷமாக இருக்க ஆரம்பித்து வச்சுட்டாங்க. வர்ஷாவின் கணவரும் மனைவி வேலைக்கு செல்வதாக சொன்னதால் சம்மதம் தெரிவித்து விட்டான். அதன் பிறகு ராகவன் வர்ஷாவும் அடிக்கடி லாட்ஜில் அறை எடுத்து உற்சாகமான நேரங்களில் செலவழிக்க ஆரம்பித்து விட்டார்கள். ஒரு நாள் ராகவன் வர்ஷாவிடம் தெளிவாக சொல்லிவிட்டான். நீங்கள் உங்கள் கணவனில் வேலைக்கு செல்வதாக சொல்லிவிட்டு வந்திருக்கீர்கள். அப்படியானால் ஒரு மாதம் அவன் சம்பளம் கேட்பானே, என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி ராகவன் கேட்க ஆரம்பிச்சிட்டான். மேலும் தினமும் லாட்ஜில் அறைக்கு ஒரு எடுத்து சந்தோஷமாக இருக்கிறதுக்கு ஒரு முறைக்கும் 1500லேருந்து 2500 வரை செலவாகுது. இது எனக்கு பெரிய சிரமமாக இருக்கிறது. இதற்கு ஏதாவது ஒரு வழி கண்டுபிடிச்சி தான் ஆகணும் என்று ராகவன் கூறினான். அப்போது வர்ஷா பதில் அளிக்க ஆரம்பிச்சிட்டான். இனி நம்ம லாட்ஜில் எடுக்க தேவையில்லை, நீங்கள் எங்கேயாவது மலிவான வாடகைக்கு ஒரு வீடு எடுத்துருங்க. அங்கே நம்ம போய் டெய்லி சந்தோஷமாக இருக்கலாம். பெரிய வீடுலாம் தேவையில்லை, ஒரு ரூம் இருந்தால் போதும். ஒரு ரூமு ஒரு பாத்ரூம் இருந்தால் போதும். நம்ம 2 பேர் ஜாலியாக சந்தோஷமாக இருக்கலாம். நம்ம பண்ண போகிறது ஒரு அரை மணி நேரம் ஒரு வார வேலை தான். ஒரு படுக்கை அளவு இருந்தால் மட்டும் போதுமானது. அவங்க நம்ம இருவரும் சந்தோஷமாக இருக்கலாம். சின்ன வீடாக இருந்தால் பாருங்கள், மாதம் 2500 அல்லது 3500 ஒரு வீடை கண்டுபிடிச்சு சொல்லுங்கள் என்று வர்ஷா ஆலோசனை கூறினார். ராகுலும் அந்த யோசனை சரியாக தூண்டுகிறது. அதன் பிறகு இருவரும் சேர்ந்து மலிவான வாடகைக்கு ஒரு சிறிய வீட்டை வாடகைக்கு பிடித்து கொண்டார்கள். அதன் பிறகு வர்ஷா தினமும் தன் கணவரிடம் வேலைக்கு செல்கிறேன் என்று சொல்லிவிட்டு ராகுனுடன் அந்த வீட்டுக்கு வந்து விடுவார். ராகுனும் வர்ஷாவும் அந்த வீட்டில் அடிக்கடி நெருக்கமான உறவுகளை அனுபவித்து கொண்டே இருந்தார்கள். தாங்கள் ரகசிய காதலை வளர்ந்து கொண்டே இருந்தார்கள். சில நாட்களுக்கு பிறகு வர்ஷா கணவருடன் வர்ஷா மீது சந்தேகம் வளர ஆரம்பித்து கொண்டே இருந்தது. இப்போதெல்லாம் திடீரென்று வேலைக்கு செல்கிறார், அடிக்கடி செல்போனில் யாரோ பேசுகிறாயே என்ற சந்தேகம் இழுத்து கொண்டே இருந்தது. அதனால் வர்ஷாவின் கணவர் ரகசியமாக வர்ஷாவை கண்காணிக்க ஆரம்பித்து விட்டான். கேடி அவன் பொண்டாட்டி எங்கே போதும், இப்போ தான் சந்தேகம் வருது குடிகார நாய்க்கு. ஒரு நாள் வர்ஷாவின் கணவர் வேலைக்கு செல்வதாக சொல்லிவிட்டு வீட்டை விட்டு கிளம்பினார். சிறு நேரத்துக்கு பிறகு வர்ஷாவின் வேலைக்கு செல்கிறேன் என்று சொல்லிவிட்டு ராகவன் சந்திப்பதற்காக அவர்கள் வாடகைக்கு எடுத்திருந்த வீட்டிற்கு வந்துவிட்டாள் வர்ஷா. ஆனால் வர்ஷாவின் கணவர் உண்மையிலேயே வேலைக்கு செல்லாமல் ரகசியமாக வர்ஷாவை பின்தொடர்ந்து கொண்டே இருந்தான். அந்த நேரத்தில் தான் வர்ஷா ராகவனின் வீட்டிற்கு நுழைந்து ராகவனுடன் தனிமையாக இருக்க ஆரம்பித்து விட்டார்கள் 2 பேரும். வர்ஷாவின் கணவர் பின்னாலே வீட்டின் ஜன்னலி வழியாக உள்ளே எட்டி பார்த்து கொண்டே இருந்தான். அப்போதுதான் தெரிந்தது ராகவன் வர்ஷாவின் வீட்டில் உற்சாகமாக நெருக்கமான தருணங்கள் மகிழ்ச்சி கொண்டே இருப்பதை வர்ஷாவின் கணவன் பார்த்து ரொம்பவே அதிர்ச்சியில் உறைந்து போய்விட்டான். உடனே வர்ஷாவின் கணவர் உள்ளே நுழைந்து இருவரையும் கையும் களமாக பிடித்து விட்டான். ராகவனை வர்ஷாவின் கடுமையாக கண்டித்து அடிக்கவும் ஆரம்பித்து விட்டான். இதுதான் நீ வேலைக்கு போகிற லட்சணமா என்று சொல்லியும் வேலையும் வேணாம் ஒரு மண்ணும் வேணாம், இவன் தினமும் சந்தோஷத்தை இருப்பதுக்காக தான் நீ போய் சொல்லி நீ வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு இங்கே தனியாக ஒரு வீடு எடுத்து இவன் கூட குடும்பம் நடத்திட்டு இருக்கே என்று சொல்லிட்டு வர்ஷாவை அசிங்கமாக திட்டினா அடிக்கவும் ஆரம்பிச்சிட்டான். வர்ஷாவின் கணவர் வர்ஷாவை வீட்டிற்கு அழைத்து சென்று பிறகு தன் கோபத்தை வெற்றியையும் முழுமையாக காட்டிவித்தான். வர்ஷாவை அடித்து கொடுமைப்படுத்தினான். தினமும் மதுபானம் மறுத்துவிட்டு தன் வர்ஷாவை அடிப்பதை வழக்கமாக கொண்டு விட்டான் அவனது கணவன். வர்ஷாவின் செல்போனை பிடுங்கி வைத்து கொண்டான், உடச்சியும் விட்டான். இனி நீ வேலைக்கும் சொல்லக்கூடாது என்று கண்டிப்பாக தடை விதித்து விட்டான். இதனால் ராகவன் வர்ஷாவை ஒரு முறையும் சந்திக்க முடியாமல் நெருக்கமான தருணங்களை அனுபவிக்க முடியாமல் மிகவும் தவித்து கொண்டே இருந்தான். நாட்கள் செல்ல செல்ல வர்ஷாவின் கணவன் முன்பை விட அதிகமாக மதுபானத்தை அடிமையாகிவிட்டான். தன் மனைவி தனக்கு செய்த துரோகத்தை தாங்க முடியாமல் முன்பை விட அதிக அளவில் குடிக்க ஆரம்பித்து விட்டான் ஹீரோ. ஒரு நாள் வர்ஷா தன் கணவன் மதுபான போதையில் ஆழ்ந்த தூங்கிய பிறகு அவரது செல்போனை எடுத்து ராகவன் தொடர்பு கொண்டான். என் கணவர் இப்போதெல்லாம் என்னை அடித்து கொடுமைப்படுத்துகிறாரா, முன்பை விட ரொம்பவே அதிகமாக குடித்துவிட்டு என்னை ரொம்பவே துன்புறுத்துகிறாரு. உங்களை நான் சந்திக்க முடியாமல் பல நாட்களாக தவித்து வருகிறேன். இந்த இடையூறு இருக்கும் என் கணவர் தயவுசெய்து முடிச்சிடலாண்டா. நான் எப்போதும் போல சந்தோஷமாக இருக்கலாம்டா. உங்ககிட்ட சந்தோஷமாக இருக்குது தான் பிடிக்கும். என் கணவர் ரொம்ப என்னை அழிச்சு கொடுமைப்படுத்துகிறாரு. எனக்கு இதுலேருந்து எனக்கு விடுதலை வேணும் என்று வர்ஷா கதறி அழக ஆரம்பித்து விட்டாள். ராகவன் உடனே சம்மதம் தெரிவித்து விட்டான். நான் ஒரு திட்டம் தயாரித்து வச்சுருக்கேன், ஒரு 3 நாட்களுக்கு உங்கள் தகவல் சொல்கிறேன் என்று சொல்லிவிட்டு ராகவன் பதிலளித்தான். வர்ஷா ராகவன் அழைப்பதற்கு ஆவலுடன் காத்திருந்தான்.
ராகவன் எப்படி இந்த விஷயத்தில் முடிக்கலாம் என்று தீவிரமாக யோசித்து கொண்டே இருந்தான். ஒரு தனிமையான காட்டுப்பகுதியில் ராகவன் முன்கூட்டியே பார்த்து வைத்திருந்தான். அங்கு வர்ஷா கணவரை அழைத்து சென்று தீர்த்து விடலாம் என்று முடிவு செய்தான். அதற்காக ராகவன் முன்பே அந்த பகுதியில் ஒரு கேனில் பெட்ரோலை வாங்கி மறைத்து வைத்திருந்தான். ராகவன் வர்ஷா கணவரை கொலை செய்து விடலாம் என்று காட்டுப்பகுதியில் கொண்டு சென்று எரித்து விடலாம் என்று தன் திட்டத்தை சொன்னார். வர்ஷாவும் அதற்கு முழு சம்மதம் தெரிவித்துவிட்டாள். அன்று இரவு ராகவன் வர்ஷாவின் வீட்டிற்கு சென்றான். வர்ஷா கணவர் மதுபான போதையில் இருந்தது நேரத்தில் ராகவன் வர்ஷாவும் சேர்ந்து கயிற்றில் அவரது கழுத்தை நெரித்து கொலை செய்தனர். பின்னர் ராகவன் தன் இருசக்கர வாகனத்தில் அவரை நடுவில் உட்கார வைத்து அதற்கு முன்பாகவே ராகவன் ஒரு மதுபாட்டில் வாங்கி வைத்திருந்தார். அந்த மதுபானத்தை அவரது உடம்பை முழுவதுமாக ஊற்றி போதையில் மயங்கி வீட்டிற்கு அழைத்து சென்றார்கள். யாராவது கேட்டால் சமாளித்து விடலாம் என்று திட்டமிட்டார்கள். ராகவன் வர்ஷாவின் கணவரை பைக்கில் தூக்கி வைத்தார். பைக்கை ராகவன் ஓட்ட வர்ஷாவின் கணவர் பின்னால் வர்ஷாவின் உட்கார்ந்து அவரை பிடித்து கொண்டார். பின்னர் ராகவன் முன்கூட்டியே பார்த்து வைத்து அந்த தனிமையான காட்டுப்பகுதியில் இருவரும் சென்றார்கள். ராகவன் வர்ஷாவும் அந்த தனிமையான காட்டுப்பகுதியில் சென்று பிறகு வர்ஷாவின் கணவர் உடலில் பெட்ரோல் முழுவதுமாக ஊற்றி உடல் முழுவதுமாக எரித்து சாம்பலாக்கியவரை அங்கே நின்று பார்த்து கொண்டே இருந்தார்கள். இருவரும் வீட்டுக்கு திரும்பி வந்தபோது ராகவன் வர்ஷா உங்கள் வீட்டில் ஏதாவது ஆதாரங்கள் அல்லது சந்தேகம் ஏதாவது ஏற்பட்டிருக்குமா என்று கேட்டான். நான் உங்கள் வீட்டில் ஒரு முறை நுழைந்து முழுமையாக சோதனை செய்துவிட்டு என் வீட்டுக்கு செல்கிறேன் என்று கூறினான். வர்ஷாவும் அதற்கு உடனே சம்மதம் தெரிவித்துவிட்டாள். ராகவன் வர்ஷாவின் வீட்டிற்கு சென்று எந்த விதமான ஆதாரமும் அல்லது ஏதாவது சந்தேகம் ஏதாவது ஏற்பட்டிருக்கிறதா என்று மிகவும் பொறுமையாக எச்சரிக்கையுடன் பார்த்தார். எதுவும் இல்லை என உறுதியளித்து பிறகு ராகவன் வர்ஷாவிடம் இப்போது இடையூறாக இருந்த உங்கள் கணவரை நாம் தீர்த்து கட்டிவிடலாம். இனி எந்த தடையும் இல்லவே இல்லை. நாம் இதையே கொண்டாட வேண்டாமா என்று கூறினான் ஹீரோ ராகவன். வர்ஷாவுக்கு ராகவன் சொன்னது முழுமையாக புரிந்துவிட்டது. அதன் பிறகு அன்று இரவு முழுவதும் விடியும் வரை ராகவன் வர்ஷாவும் வீட்டிலே மகிழ்ச்சியாக உற்சாகமாக தருணங்கள் அனுபவித்து கொண்டே இருந்தார்கள். விடுவதற்கு சற்று முன்பாகவே ராகவன் அங்கிருந்து கிளம்பிவிட்டான். மறுநாள் ராகவன் சொன்னபடி வர்ஷாவின் தன் கணவரை காணவில்லை என்று போலீஸ் நிலையத்திற்கு சென்று புகார் அளித்தார். போலீசார் வர்ஷாவின் உங்கள் கணவர் என்ன வேலைக்கு செல்கிறார், எங்கே செல்கிறார் என்று விவரங்கள் எல்லாத்தையும் கேட்டு அறிந்தார்கள். வர்ஷா தன் கணவர் சொன்ன அதே பொய்யை தான் போலீஸிடம் சொல்லிவிட்டார். நான் ஒரு தனியார் நிறுவனத்தின் வீட்டு வேலைக்கு பராமரிப்புக்கு வேலைக்கு சென்றிருக்கிறேன் என்று வர்ஷா கூறினார். போலீசார் இதை சரிபார்க்க மாட்டார் என்று நினைத்து வர்ஷா இந்த விவகாரத்தை சொன்னார். ஆனால் வர்ஷாவின் கணவரின் உடல் எங்கு கிடைக்காது போல் போலீசார் வர்ஷா மீது சந்தேகம் விழுந்தது. அதனால் வர்ஷா சொன்ன ஆனால் அந்த தனியார் நிறுவனத்தில் போலீசார் சென்று விசாரித்தனர். அங்கு சென்று பிறகுதான் தெரிந்தது வர்ஷா அங்கு வேலைக்கு செல்லவில்லை. போலீசார் கண்டுபிடித்தனர். இது போலீசாருக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. போலீசார் உடனே வர்ஷாவை காவல் நிலையத்தில் அழைத்துச் சென்றார்கள். நீங்கள் எந்த தனியார் நிறுவனத்தில் வேலை செய்கிறீர்கள் என்று சொன்னீர்கள், அந்த நிறுவனம் தானே என்று மீண்டும் கேட்டனர். வர்ஷா திகைத்து போய் எதுவும் பேச முடியாமல் தவித்தார். போலீசார் தங்கள் வழக்கமான முறையில் விசாரணை செய்தார்கள். இறுதியில் வர்ஷா அனைத்து உண்மைகள் ஒப்புக்கொண்டார். வர்ஷா போலீஸ் விசாரணையின் போது தன் ராகவன் ஏற்பட்ட தவறான உறவில் காரணமாக இருவரும் சேர்ந்து தன் கணவரை கொலை செய்தது, தன் உடலில் தனிமையான காட்டுப்பகுதியில் எடுத்து சென்று எரித்தது, பின்னர் வீட்டுக்கு திரும்பி இருவரும் மகிழ்ச்சியாக இருந்தது வரை அனைத்து விவரங்களையும் வாக்குமூலமாக போலீசிடம் முழுமையாக ஒப்புக்கொண்டனர். இந்த வாக்குமூலத்தின் கேட்ட போலீசார் பெரும் அதிர்ச்சியில் உறைந்து போனார்கள். உடனடியாக காணாமல் போன வழக்கை கொலை வழக்காக மாற்றி ராகவனை உடனே கைது செய்து சிறையில் அடைத்தார்கள். இருவரும் நீதிமன்ற காவலில் அடைத்துவிட்டு இப்போது இருவருக்கும் கிட்டத்தட்ட 10 வருடங்கள் கடுங்காவல் தண்டனை கொடுத்துவிட்டார்கள். நன்றி, வணக்கம்.